இந்த ரிவரை தான் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓகே, கல்லுங்க, இங்கேயும் கல்லுங்க. ஓ, வழுக்குதுங்க. வணக்கம், நான் உங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எங்கே வந்து முடிச்சுப்போனா அந்த ஆஃப் ரோடெல்லாம் கடந்து வந்தவங்க இல்லைங்க, செம்மையான ஆஃப் ரோடுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்தாங்க இந்த வீடியோ திறக்கும். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் பரவாயில்லைங்க, இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு ப்ரீவியஸ் எபிசோட் போய் பார்த்துக்குங்க. அது எல்லாமே வந்து கொல்லி ஹில்ஸ் ரைடுன்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக எல்லா வீடியோவும் போய் பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக நான் லாஸ்ட் எபிசோடில் ஆஃப் ரோட் பார்த்துருப்பேன் பார்த்தீங்களாங்க, அதுதான் வந்து வேற லெவலில் இருந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் அதையும் தாண்டி இருக்க போதுங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ பார்த்துருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தள்ளி விட்டுங்க. ஏன் வெயிட் பண்ணியிருக்கோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேர்வை தண்ணி அப்படியே ஊற்றுதுங்க உள்ள. செம ஆஃப் ரோட் எடுத்துட்டேன் ஸ்டாண்டு. பாருங்க, சூப்பரான ஆஃப் ரோட். எல்லாம் நின்று தான் போகணும்னு நினைக்கிறேன். உட்காந்துட்டு போனாக்கா முதுகு வலி வர பள்ளம் வந்துச்சு. அப்பாடி நல்ல வழி வந்துச்சுடா அப்படின்றதால இல்லை, தெரிய வந்தால் கூட நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது அட்வென்ச்சர், செமையான அட்வென்ச்சர். சந்தோஷமாக இருக்கட்டிக்கே. ஸோ இந்த மாதிரி ஆஃப் ரோடெல்லாம் உள்ளே வந்து நம்ம வண்டி ஓட்டின்னு போகிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க, நம்ம தான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் வண்டிக்கு. வா, இங்கே பாருங்கள் தண்ணி. ஸோ இதில் வந்து முகத்தை கழுவிடலாமா? ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஓகே, சூப்பராக இருக்குங்க. ஓ சூப்பர், தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். எப்படின்னு சிட்டிக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் ரோடு செம்மையாக வேணும்னு பார்த்துட்டு இருந்தோம். பயங்கரமாக ஆஃப் ரோடு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், பின்னாடி ஓடைகள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க இது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்றதுனால நிறைய ஓடைகள், அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன நீர்வீழ்ச்சி எல்லாம் பார்த்தோங்க. சூப்பராக இருந்துச்சு ஆஃப் ரோட். ரோட்டும் பாருங்கள், இவனுக்கு என்னென்ன வழி காமிக்கணுமோ அந்த வழி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். நீர்வீழ்ச்சி என்னை குளிக்க விட்றா அப்படின்ற மாதிரி இருக்குது பாருங்க. இந்த வாட்டர் வந்து ரொம்ப கிளியராக இருக்குங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி வந்து ஆஃப் ரோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செமையாகவே இருந்துச்சு. முகத்தை கழுவிட்டு அப்படியே எஸ்கேப் பண்ணலாம் வாங்க. இதோ புகைக்குள்ளேருந்து வந்துட்டு இருக்குங்க தண்ணி. ஆனால் செமையான ஆஃப் ரோடுங்க. யாருன்னா நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த ஆஃப் ரோட் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு மேப் காமிச்சிருப்பேன், நான் எந்த ரூட்டெல்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுக்குங்க. கரெக்டாக வந்து அந்த சர்க்கிளான ரோடுக்கு இல்லையா இந்த கொல்லி ஹில்ஸை. ஸோ அந்த ரோடு ஜாயின் ஆகும். அந்த ரோட்லேருந்து அப்புறமா ரைட்டாக எடுப்பேங்க. நீங்கள் மேப் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நான் சொல்ல உங்களுக்கு புரியாது. ஒரு வாட்டி ரிவர்ஸில் போய் பார்த்துங்க. நான் குடிக்கிட்டமான்னு கேட்டேன் ஒரு அக்கா கிட்டேங்க. ஸோ அந்த அக்கா சொன்னாங்க, வேணாம் தம்பி, ஸோ இது வந்து ஜலதோஷம், உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சோம் சீக்கிரமாகவே. ஸோ அதனால் வந்து இந்த வீட்டுக்கு எங்கன்னா இருக்கும், ஸோ அவங்க கேட்டு குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறது நல்லது தான். ஜலதோஷம் பிடிச்சி நம்ம படுத்துட்டோன்னா அவ்வளோதான். என்ன அருமையாக இருக்குது. மேலே அப்படியே நெல் போட்டிருக்காங்க. மேலே நம்ம தோட்டம் பாருங்கள், வேறு லெவலில் நின்றுட்டுருக்கான். ஆனால் இவனை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது, நீ மட்டும் தண்ணி குடிக்கிற, கொஞ்ச நாள் தண்ணி கொடுப்பா அப்படின்ற மாதிரியே இருக்குது பாருங்கள். ஃபுல்லு ஃபாரஸ்ட்டுங்க. சுற்றியுமே ஃபாரஸ்ட்டில் எல்லாம் தோட்டங்க தாங்க. இங்கே ஃபாரஸ்ட்டு எல்லாமே ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் எல்லாமே தோட்டங்க. ஓகே கிளம்பலாம். ஃபுல்லாகவே ஆஃப் ரோடுங்க. இப்போ தான் வீடுங்களே பார்க்குறேன் நான். ஒரு 2 கிலோமீட்டருக்கு வீடுங்களே இல்லை. உள்ளெல்லாம் அப்படியே சில்லுட்டு இருக்கு. இந்த காற்று அடிக்கிறதுக்கு அதுக்கும் இவ்வளோ நேரம் வேக்காடாக இருந்துச்சு இல்லைங்க. ஸோ ரொம்ப சில்லுட்டு இருக்கு.
ஓ இந்த ரோடு மேலே தான் நம்ம போக போகிறோங்க. இதுவும் ஆஃப் ரோடு தாங்க. ரோடு இருக்குது, ஆனால் ஒரு வாடி தான் போட்டிருக்காங்க ரோடு. உண்மையிலே நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு தான் வந்து பிளேசஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம சன்செட் எங்கன்னா பார்க்கலான்னு பார்த்தாக்கா அதுக்கு வாய்ப்பு இல்லை போல இருக்குது. பார்க்கலாங்க, போகிற வழியில் எதனா இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படியே பார்த்துட்டுருக்கலாம். இன்றைக்கி ஓகேன்னு நினைக்கிறேன். பாப்பா க்யூட்டாக சிரிச்சுன்னுட்டா. யாரா வேண்டு பார்க்குறவங்களாம் அதிசயமாக பார்க்குறாங்க. கோமாளின்னு சொல்லிட்டாங்களே அந்த பாட்டி. அறா நீ கோமாளி, இந்த வண்டியில் வந்து ஏறுற அப்படின்ட்டு. வாவ், see this place. எப்படி இருக்கு டிகே? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு சந்தோஷம்னா ஓகேங்க. அப்படியே அந்த மலையில் மறைஞ்சிட்டே இருக்கார் சன்னு. அவரை போய் நம்ம பிடிக்கணுங்க சீக்கிரமா. ஹாய் ப்ரோ. அவர் வண்டியை ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு. ஓ இந்த வழியில் தான் நம்ம போகணுமா? ஓகே. கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஃபியூல் 2 பாயிண்ட் இருக்குது, அது வரைக்கும் தைரியமாக போகலாம். ஃபியூல் எப்போ பிளிங்க் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குதோ அப்போது நம்ம ஹார்ட்டும் பிளிங்க் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இருக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் எதுக்கும். ஆமாங்க போதுங்க. வழி போகுது. டாய் வேற மாதிரி இடங்கள்லாம் வேற மாதிரி. கொல்லியர்ஸுக்கு வந்தவங்கெல்லாம் இந்த இடங்கள்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியலங்க. நான் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கேட்டிக்க எல்லாமே ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது, ஆனால் எல்லாமே தோட்டம் தான். இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது பாருங்க. இந்த பெப்பர் செடிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வண்டி போக இல்லையாங்கண்ணா முன்னாடி? ஹைவே கனெக்ட் ஆகிறதுக்கு வண்டி போகும் இல்லையா இந்த ரூட்டில்? அப்படி ஆற்றுல இறங்கி போகணுமா? சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடியலன்னா ரிட்டன் வந்துடுறேன். சரிங்க ப்ரோ. ஆற்றுல எவ்வளோ தூரம் தண்ணி வரும்? வழுக்குன்றீங்களா? ஓகேங்க. ஓகேங்க. சரிங்க ப்ரோ. சரிங்க, நான் செக் பண்ணிங்க பார்க்குறேங்கண்ணா. ஓகே பார்க்கலாம். சரிங்கண்ணா. ஓகே. ஸோ ஆற்றுக்குள்ளே போகணுமாங்க? சூப்பர் இல்லைங்க. வாங்க என்னதான் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓ சின்ன ஆறு தான் நினைக்கிறேங்க. ஆஹா ஓகே பாரு. வண்டி போகலன்னா கூகுள் காமிக்குமா இடத்த? கூகுள் எல்லா இடம் தான் காமிக்கும். ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு நம்மளுக்கு தோணுதா இல்லை ரிஸ்க் எடுக்கலாமா? போகும் அப்படின்றாங்க. வாங்க இதான் பார்த்துடலாம். ஸோ இதுதாங்க வழி. ஸோ நம்ம இந்த பாதையாக தான் அப்படி போக போகிறோம். ஸோ இது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஷூ வந்து நனைஞ்சிரும் இல்லைங்களா? ஸோ அந்த வழியாக போகணும். நினைட்டுமேன்ட்டு பார்க்கலாமா? இங்கே இங்கேயும் வழுக்கும். ஸோ அந்த இடத்துல தான் போய் ஆகணும். பரவாயில்ல, ஷூ நினைஞ்சா கூட நினைஞ்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு போயிடலாமா பாருங்கள். செக் பண்ணோம்ல. அப்பப்பா சில்லுனுக்கு வர லெவல் சில்லுனுக்கு இந்த இடம். ஓகே கல்லுங்க, இங்கேயும் கல்லுங்க. ஓ வழுக்குதுங்க.
ஓகே கல் இந்த இடம். ஓகே ஓகே இந்த இடம் இன்னும் பள்ளமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே தான் வரணும்னு நினைக்கிறேன் நம்ம. இது கொஞ்சம் நகுந்து வரணுமா இருக்கும். ஸோ இந்த இடம் என் பேண்ட் ஃபுல்லாகவே நடைஞ்சிருச்சு. ஓகே இந்த இடம் வந்துட்டோம்னு வச்சுங்க, அருமையாக வந்துடும் வண்டி. பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கிறது தண்ணி. ஓகேங்களா? ஓகே கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துலலாம் கொண்டுட்டு வர முடியுமா? இங்கே பாறையில் கீழே மாட்டிருச்சுன்னா அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் நான். ஓகே இங்கே மாட்டிக்கும் பள்ளம். ஸோ அதுதான் பெஸ்ட்டுங்க. இல்லைன்னா இந்த வழியாக தான் கொண்டுட்டு வரணும். இந்த வழியில் அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? நம்ம ப்ரோ வந்து அந்த சைடு போக வேணாம்னு சொல்லியிருக்காரு. சேனல் இல்லை நான் யூடியூப் சேனல். நீங்கள் என்னென்ன அதிசயமாக பார்த்துருக்கீங்க, யார் கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படி பார்த்துருக்கீங்க. இது வீடியோ சேனல். ப்ரோ வந்து இங்கே தான் இருக்கார் வீடு இங்கே. ஸோ இது போனாக்கா அந்த இன்னும் பாதைகளெல்லாம் வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வண்டி வந்து இதாகிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓட்டுறவங்களே பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி நடந்து தான் போகிறோம். அப்படிங்களா? ஆமாம் நடந்து தான் போகிறோம். ஆனால் கிராஸ் பண்ணலாம் தானே? கிராஸ் பண்ணலாம் இப்படி தானே. ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வருமா? அவ்வளோதான். 1 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டருக்கு மேலே போனீங்க அப்படின்னா தார் ரோடு. அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இவர் கைட் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? போனீங்கன்னா அவர் அப்படியே நீங்களும் அதே ரோடு தான் போகிறீங்களா? அதே ரோடு தான் போகிறோம். அண்ணன் போகும்போது என்ன ஒரு போலாக இருக்குது. ஓகேங்க ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, சந்திக்கலாம் மீண்டும். கண்டிப்பாக வாங்க. ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதான் கான்டாக்ட் வாங்கிட்டேன். நீங்கள் லைனில் வாங்க. நான் உங்களுக்கு இது நம்பருக்கு டைம் சொல்லி மெசேஜ் பண்ணுறேன் வாட்ஸ்அப். கண்டிப்பாக பண்ணுங்கள். என் நெட்ஒர்க் இருக்கான்னு தெரில, வருதா இல்லையா? கிடைக்காதா? இப்போ நான் ஃபோன் பேசுனாலும் மேலே கிராஸ் பண்ணி ஆமாம் அவ்வளோ தூரம் போகணுமா நீங்கள்? வந்து ஃபோன் பண்ணல. இப்போ எமர்ஜென்சியில் கிட்ட கிடைக்காது. இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் பேசி அப்படி கால் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு. வாட்ஸ்அப்னா புரியல ப்ரோ. இங்கே இன்டர்நெட் எப்படி கிடைக்கும்? அங்கே வந்தால் தான். அதுவும் அதுதான் அங்கே போனாலாம். இங்கே எங்கேயுமே டவர் எதுவுமே கிடையாது. எமர்ஜென்சி எதுவுமே கிடையாது. பார்த்தீங்களா டிக்கே? இவர் வந்து இங்கே தான் இருக்கிறது வீடு. ஸோ இங்கேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா ஓகே நெட்ஒர்க்கு சுத்தமாக கிடைக்காது. நம்ம மேலேருந்து வரணும் தெரியுமா? ஸோ அந்த இடத்துக்கு போகணுமா? அது பேர் அங்கே ஒரு இடத்துல நின்று நாங்கள் பேசினா மட்டும்தான் மீதி நேரம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. எமர்ஜென்சி கூட நம்ம அந்த இடத்துல தான் வந்துருக்கோம். எமர்ஜென்சி கொஞ்சம் எப்படி ப்ரோ? ரொம்ப கஷ்டம் இல்லையா ப்ரோ? ஆனால் எங்களுக்கு இதே ஊரில் இருக்கிறனால பழகிடுச்சு. ரொம்ப கஷ்டம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ப்ரோ இவருக்கு அதே தான். நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறது அந்த சைடு மலை, அந்த சைடு மலை, அந்த சைடு மலை. அதனால் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்க ப்ரோ, பார்க்கலாம். நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ப்ரோ கூட இருக்காரு. அவர் பின்னாடி அப்படியே போனீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். பார்க்கலாம். கண்டிப்பாக கூப்பிட்றோம். ஷூர். ஸோ இன்னைக்கோட வீடியோ எங்கேயே முடியுதுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் வேற லெவலில் சந்திக்கலாங்க. டிகே எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருந்துச்சுல, வேற லெவலில் மாஸ் பண்ணல. இன்னும் போக 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 உங்களுக்கெல்லாம் புது புது இடங்களா காமிச்சிட்டு போறேங்க. நீங்க காத்திருந்து எல்லாத்தையுமே பாருங்க, கம்ப்ளீட்டா பாருங்க. வேற லெவலில் இருக்க போதுங்க. டிகேன்னு சொல்லிட்டு இருக்கல, புதுசா உங்களுக்கு தெரியாது. ஸோ டிகேன்றது வேற எதுவும் இல்லைங்க, தீ குடும்பம் தான் டிகேன்னு கூப்பிட்டு இருக்குங்க. நம்ம தீ குடும்பத்தில் யாருன்னா ஜாயின் பண்ணலாம், கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டாதான் நீங்க வந்து தீ குடும்பத்துல வந்துருவீங்க.
நம்ம கூட ஒரு ப்ரோ பேசிட்டு இருந்தாரு இல்லைங்க, அந்த அந்த நதியை தாண்டி தாங்க அவங்க வீடியோ இருக்கிறது. ஸோ அவங்க ஃபேமிலி கொஞ்சம் ஃபேமிலின்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமிலி இருக்குங்க. என்ன பிரச்சனைனாக்கா, எதனா எமர்ஜென்சினா கூட வண்டி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அதுக்கப்புறம் வந்து எதனா ஃபோன் பண்ணணும், யாரனா வந்து கூப்பிடணும் அப்படின்னா நினச்சிங்க, நம்ம மேலேருந்து கிராஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த இடத்துல தாங்க, அந்த இடத்து வரைக்கும் மேலே போகணுங்க. அவங்களுக்கு எதனா எமர்ஜென்சி கால் பண்ணணும், வேற எந்த நெட்ஒர்க் வேணும்னாவே அங்கே தாங்க போகணும். ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அப்புறமா இந்த ப்ரோ வந்து எங்கே இருக்காருனாக்கா, பெங்களூரில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, LLB இது படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வந்து ரிமோட் வில்லேஜிலிருந்து இந்த நதியை தாண்டி அங்கே வந்து படிக்கிறாருனாக்கா அவருக்கு ஹேட்ஸ்ஆப்ங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பீப்புளை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேடா, நம்மளுக்கு கஷ்டப்படுறதா இல்லை, ஆனால் அவங்கள மாதிரிலாம் கஷ்டப்படுறோன்ட்டு நான் சொல்ல முடியாதுங்க. ஸோ அவங்களால பார்த்தா கொஞ்சம் எனக்கு மனம் வருத்தமாக இருந்துச்சு, அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறாங்களேட்டு. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும்போது வந்து வேற லெவலில் சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளும் எவ்வளோ நம்மளால முயற்சி கொடுக்க முடியுதோ கொடுத்து நம்ம பெஸ்ட்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு நாள் வருவோம், நம்ம எல்லாருமே ஒரு இடத்துக்கு போவோம். ஸோ அப்போ எல்லாருக்கும் வேற லெவல் சந்தோஷமா இருக்கும். தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. என்றைக்குமே வந்து தன்னம்பிக்கை தான் நம்மளுக்கு வந்து பயங்கரமான பலம்ங்க. எல்லாமே இருந்தாலும் எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்துச்சு அது. ஸோ என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே இழக்கலாங்க. ஸோ பணம் இழக்கலாம், பேரு புகழை இழக்கலாம், சொந்த பந்தங்களை இழக்கலாம், ஆனால் நம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாதுங்க. ஸோ நம்பிக்கை தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போவோம். ஸோ அதனால் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஜெயிக்குவோம், ஒரு நாள் வரும். ஸோ அன்றைக்கி எல்லாரும் ஜெயிக்கும். ஸோ விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் தீ.